ഇഷ്ടം ഞാൻ വിളിച്ചാ എടുത്തിട്ടില്ലടാ ഫോണ്. കുട്ടിക്ക് ഓട്ടോ பாப்பாவை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கள் மூத்தார் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அதான் பாப்பா பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே சாப்பாடு கவுத்தி வச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு சாதம் வடிக்கிற பாத்திரம். இது நல்லா இருக்கு. பேசாமல் இந்த பிள்ளை சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் அங்கே தான் அடுப்பு இல்லையா. நானும் பாத்திரம் வந்து சாப்பாடு எப்போவும் வடிக்கிறேன் தான். இது ஈஸியாக இருக்குது. இதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும் ஒன்றுமே இல்லை. அப்படி தூக்கி இப்படி வச்சாவே போதும். இது வந்து பொன்னியாரி, இது வந்து மட்டாரி. இது வந்து நேற்று சுக்கு வெல்லம், இது இன்னைக்கு சுக்கு வெல்லம் அடியில் இருக்கும். அடுத்து கொஞ்சம் காலியாக இருக்குது. இப்போ சுடு தண்ணி போடணும். இந்த கறிக்கொண்டா யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்க சொல்லுங்க. கறிக்கொண்டா இப்போ தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன்னா அது மாட்டில் அது அடுப்பில் கிடக்கும். நீங்கள் பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்துட்டு இது பாப்பாக்காக வாங்கியிருக்காங்க. இது சின்ன கேக்கு. இன்றைக்கி தான் வெளியில் போனாங்க. ரஸ்க்கு இது என்னது இது இதெல்லாம் குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ். பணியாரம் ஆக்சுவலி இது எனக்கும் பிடிக்கும், பையனுக்கும் பிடிக்கும். வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்துட்டு. அதுக்கப்புறம் நெய்ச்சோறு லஞ்சுக்கு. இது தரவாடு வீடு இல்லையா, அதனால் இங்கே எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும் தான் இல்லை, எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதையும் இருக்கும். இங்கிருந்தும் எல்லார் வீட்டுக்கும் போகும். இது நெய்ச்சோறு. இது வந்து காலையில் பரோட்டாவா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. வேலைக்கு ஆள் வந்திருக்காங்கள அவங்களுக்கு. இதுவும் இன்னும் வந்திருக்கு. ஐயோ இது இது என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இது அவங்க கொடுத்தது, இதுவும் அவங்க கொடுத்தது. இது எங்கள் மாமியாரியா மூணாவது மாமியாரா இல்லை 4வது மாமியாரான்னு தெரியல. அந்த வீட்டிலேருந்து வந்திருக்கு. மோர் குழம்பு போய் கேட்கணும் எந்த மாமியார் கொடுத்துருக்காங்கன்னுட்டு. மேமா ஏன் மோர் கூட்டம் ஆறு கொடுத்து ஏது மேமா? மல்லிகை மேமா? மல்லிகை மேமாவா? 4வது மாமியார் வீட்டிலேருந்து வந்துச்சாங்க. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சித்தி வராங்க. லன்ச் பாருங்கள். எங்கள் வீட்டு லன்ச் சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, கூட்டான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹஸ்பண்ட் வெளியில் போனதுனால அவரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேலை நடக்கிறதுனால ஆளுங்களுக்கு நம்ம தான் ஃபுட்டு வந்து கொடுக்கணும். இங்கெல்லாம் அவங்களாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. டீ, பணியாரம், ஸ்நாக்ஸு, ஃபுட்டு எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு முட்டை கறியும் பரோட்டாவும் வாங்கி கொடுத்தாங்க. லஞ்சுக்கு வந்துட்டு நெய்ச்சோறு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எங்கிட்ட பிரியாணி பாருங்கள். இது பிரியாணி. நெய்ச்சோறு சொன்னேன். சித்தி நெய்ச்சோறு இல்லாமல் இதுதாம்மா பிரியாணின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலி பிரியாணியில் ஊறுகாவும் இருக்கும். எங்கிட்ட பிரியாணி, அச்சாரம். இதுக்கு நடுவில் வந்துட்டு சிக்கன் பொரிச்சது வச்சுருப்பாங்க. இந்த கிரேவி மசாலாலாம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இதுதான் எங்கிட்ட பிரியாணி. கேரளா பிரியாணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது. இங்கே பிரியாணினாவே மஸ்ட் வந்துட்டு இந்த அச்சாரம் இருக்கும். அச்சாரம் இல்லைன்னா வேணாம், பிரியாணி இல்லை. அங்கெல்லாம் கத்திரிக்காய் இது கொடுப்பாங்க, அது கிடையாது இங்கே. பில்லோடு வந்திருக்கு. பிரேத்துக்கு கொடுக்கணும். மேமே കഴിக்க 2 ഉണ്ട്, കുഴപ്പമില്ല കഴിக்க.